ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனால் என்ன ஒன்று, நாங்கள் கடைக்கு மார்க்கெட்டுக்கு போனதை வந்து வீடியோ எடுக்க முடியல. எதுக்கு மார்க்கெட் போனோம், என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். மாமா நல்லபடியாக ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போய் நல்லபடியாக வந்து வேலைக்கு போயிட்டாங்க மாமா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் வீடு கட்டினாலும் நம்மளால் நிம்மதியாக சந்தோஷமாகவே இருக்க முடியலங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாய்ச்சிருக்கிறது அந்த மாதிரி. அதனால் வந்து நம்மளால் நிம்மதியாகவே வாழ முடியல. இருக்கிறது இருந்துட்டு போட்டோம். என்ன தான் நம்ம யார் என்ன தான் பண்ணாலும் சரி, நம்ம நல்லதை நினைக்கிறோமா, என்ன நீங்கள் பண்ணிட்டு போனாலும் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துப்பான் அப்படின்ற அந்த ஒரு நினப்பு மட்டும், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போல்லாம் நான் விட்டுட்டு போயிடுறது. அதனால தான் என்னன்னு தெரியல. நீங்கள் எல்லோரும் திரும்ப என்னை திட்டினாலும் திட்டுங்க. அதனால தான் மாடு செத்துது. அதனால தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கீழே உழுந்து காலை உடச்சி வச்சிக்கின்னு நொண்டி 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 நடந்துக்கின்னு இருக்கிறது. ஒரு பச்சை, அதுவும் ஒரு உசுறு பச்சை இலை என்ன, அதுக்கும் ஒரு உசுறு இருக்குதுன்றது தெரியாமல் அதுக்கு வந்து சுடு தண்ணி ஏன் மேலே இருக்க கோவத்தை அந்த பச்சை மரத்து மேலே அதை பிடுங்கி போடுறது, அதில் சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றுறது, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்கிறதுனால வந்து அதுக்கு உண்டானதை கடவுள் கண்ணு எதிரிக்கே காமிக்கிறான். கீழே உழுந்து காலை உடச்சிக்கின்னு நொண்டி நொண்டி நடக்கிறத பார்க்கும்போது ஒரு பக்கம் அந்த கடவுளுக்கு நான் முழுக்க முழுக்க நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நீ வந்து வாழ்ந்துட்டு போ எங்கன்னா போய் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீ போயிட்டேன்னா கூட கடவுள் ஒன்றை அவள் எங்கேயோ வாழ்ந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவார். ஆனால் அதை விட்டுட்டு என்ன அழிக்கணுன்றதுக்காக நீ ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது கடவுள் உன்னையே தான் அழிப்பான் அப்படின்றது தெரியாமல் செய்கிறாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தெல்லாம் இப்போ செய்கிற பாவம் பிள்ளைங்க தலைமுறையில் அடுத்த தலைமுறையில் வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போது பண்ணுற பாவத்துக்கு இப்போ இதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சுட்டு தான் போவோன்றதுக்கு உதாரணமே என் வீட்டில் இருக்கிறவங்க தான் நான் சொல்லுவீங்க. நான் கண் கூட பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சாப்பிட்றேன், சமைக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன் அப்படின்னா எனக்கு எந்த வேலையும் இல்லை. என் புருஷன் என்னை சந்தோஷமாக வச்சுருக்கேன். எனக்கு வேலை இல்லை. என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் சமைக்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும், நான் நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் புருஷன் கொடுத்துருக்கிறது. சாப்பிட்றேன், தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன்னு வந்து சாப்பிடு. நீ ஏன் வேலை செய்கிற, நான் உன்னை வேலை செய்யினே சொல்லியே என் மாமியாரை 2 பேரும் மாமியார் மருமகளும் புலம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் கீழே இருக்கு சாமி. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் வந்து நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் நமக்கு அப்படின்ற நினப்பை நினச்சிட்டு தான் போகிறோம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு என்னென்ன வாங்கிக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அரிக்கு வந்து ஸ்கூல் பேண்ட்டு, தம்பி கீழே இருக்குப்பா கொஞ்சம். அரிக்கு வந்து ஸ்கூல் பேண்ட்டு தாங்க எடுத்திருக்கேன். ஒன்றே எனக்கு ட்ரெஸ் அரிக்கு வந்து பேண்ட்டு டவுசர் எடுத்திருக்கேன். புதன்கிழமை அன்னைக்கு அரிக்கு ஒரு பூஜை இருக்குது, அதுக்காக புது ட்ரெஸ் போடணும். அதுக்காக வந்து எனக்கு ஷர்ட்டு பேண்ட். அங்கே வருங்க, லைட் எரியுதுங்களா? இது வந்து அரிக்கு வந்து ஷர்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அங்கே வேற ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. இப்போ இங்கே வந்து உங்கள் எதுக்கு நான் இது ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஆமாம், சூப்பராக இருக்குல்ல. ஃபுல் கை, அதனால் ஃபுல் கை நல்லா இருக்குங்களா? ஷர்ட்டு லைட் எரியுறதுனால நல்லா இருக்கு. ஆட்டாத சாமி நல்லா இருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அரிய அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் வந்து அரிக்கு வந்து சாக்ஸு 2 செட்டு வாங்கினாங்க. தம்பி நீ கேமராவை ஆட்டுற, கொஞ்சம் தூக்கு, மேலே தூக்கு, கொஞ்சம் கிட்டவா, இப்படியே வை. அதுக்கப்புறம் அரிக்கு வந்து 2 சாக்ஸு வாங்கினாங்க, கால் சாக்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு 2 கால் சாக்ஸ் வாங்கினேன். அரிக்கு சொட்டு இன்னும் ஒன்று வாங்கணும், அப்புறமா வாங்கிக்கலாம், கையில் காசு இல்லாதனால. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அரிக்கு வந்து ஒரு கேப் ஒன்று வாங்கணும். நான் காமிக்கிறேன் பேக் கேமராவில், நீங்கள் பாருங்கள் அரிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். பார்த்தீங்களா? இதுதாங்க அரிக்காக வாங்கினது. அப்படிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷர்ட் பிடிச்சிருக்கா சாமி உங்களுக்கு? எங்கே பார்த்து சொல்லுங்கள், ஷர்ட் பிடிச்சிருக்கா? எது ரொம்ப பிடிச்சிருக்கு? லைட் அடிக்குது, அதனால தானே அது பிடிச்சிருக்குன்றீங்க. அதுக்கப்புறம் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அரிசி கழுவி வச்சுட்டேன், மீன் வந்து கழுவணும். அங்கே பாருங்க,
வந்துடுச்சிங்க. வாழ் 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 வாழ்னு கத்துறதுக்கு வந்துடுச்சிங்க. இப்போ அதுக்கு போய் பொரி வைக்கணும். சரி, நான் போய் பொரி வச்சுட்டு மீன் பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு உங்ககிட்ட பார்க்கலாம். நாங்கள் அம்மாக்கிட்ட போகலாம். அம்மா என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? कती मुड़ी दोजी सकाळी आसीले आसजे मुड़ी दोजी मुड़ी कावजी असं मागचं दुईबा अच्छा दुईबा के दुईबा मागचं दुईबा तुम्ही हो टमाटर टिक्का काट दबो अम्मा नम्मा பண்றீங்க ते मागच्या अंशनी बाबा सपट कासे अच्छा कंचरा अच्छा देखो ஆமா மீன்ல முள்ளே இருக்குல்ல சாமி. தா செம டேஸ்டா அதனால இந்த மீன் வாங்கிட்டேன். நான் வச்சிரேன். வாவ், இத வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணலாம். பொரியல் வச்சிட்டு என்ன ஒழுங்கா கேமரா நீ ஒழுங்கா வச்சிருக்கியா? இங்க பாரு, இங்கதான் வச்சிரேன். சரி போடு, கட் பண்ணு. எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் फ्रेंड्स. ரசம், சாப்பாடு. ஓகே, மீன் பொரிச்சிட்டு காமிக்கிறேன். வெந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போதைக்கு எனக்கு அரைக்கு மட்டும்தான் மீன் வறுக்கிறேன். நைட்டுக்கு சூடாக வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னப்பா பண்ணுறீங்க? சாப்பாடு, ரசம், மீன் பொரியல். அப்பா சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி கரெக்டாக தானே இப்போ வச்சுருக்கேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்கள். இதுக்கு என்ன வேணும்னு தெரியலங்க, கத்திக்கிட்டே இருக்குதுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுப்பா. நல்லா இருக்கா? சரி, சாப்பிட்லாமா இப்போது? ஓகேங்க, நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க. சண்டே எப்படி போகுது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா? பை. பொரி வேணுமா? பசிக்குதா? அவன் இல்லையே, அவன் ஊருக்கு போயிட்டான். யார் தருவா பொரி? மணி 4 ஆகுதுங்க. இது தொல்லை தாங்க முடியலங்க. தினமும் மாமா இருக்கும்போது 4 மணிக்கெலாம் வந்து கதவை நாங்கள் திறந்து வச்சோன்னா, அதிகாலை 4 மணி திறந்து வச்சோன்னா, இங்கே பாருங்கள். இரு வரேன் இருன்னு வந்துடுங்க. வந்துட்டு இப்படி தான் கொடுக்குற வரைக்கும் பசிக்குதுன்னு. இப்போ பாருங்களேன், நான் வெளியே போகிறேன். அவங்க எங்கே வராங்கன்னு மட்டும் பாருங்கள். பசிக்குதா? சரி வா. பாருங்கள், நான் வெளியே லைட்டு போட்டு வந்துடுறேன். லைட் இல்லை. என்ன வேணும்னு? சரி வா, தரேன் வா. எங்கே போகணும்? சரி வா. வா. சரி போ. சரி போன்னு. போ. சரி போ போனால் தானே அப்புறம் நான் வர்றதுக்கு. வா. இங்கே தான் இருக்கா? இங்கே தான் இருக்கான்னு. இப்படி வா. என்ன வேணும் உனக்கு? என்ன இந்தா வா. இதுக்கு தாங்க இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ கத்து. என்ன சாப்பிட்றியா? மாமா டெய்லி இதுக்கு பொரி வச்சு பழகிட்டாரு. 4 மணிக்கெலாம் இப்போ சாப்பிட்டுட்டு திரும்ப பத்தலைன்னா வந்து கூப்பிடும். வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். ரொம்ப வலிக்குதா அந்த பூச்செடிக்கு? இன்றைக்கும் கத்தி. அதனால் பால் வாங்கிறதுக்காக போய்ங்கிறேன் ஹரியோடைய டியூஷனுக்கு. பார்க்கலாமா ஹரி எப்படி படிக்கிறான்ட்டு பேக் கேமராவில் காமிக்கிறேன். எங்கள் சின்னம்மா மேரி வீட்டில் கோலம் எப்படி போட்டிருக்காங்க காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? கார்த்திகை தீபத்து அன்னைக்கு போட்டாங்க, ஆனால் இன்னும் அலையவே இல்லை. நல்லா இருக்குங்களா? ஆனால் மண் மட்டும் வீரல் விட்டுருச்சு. துளசி செடி
இங்கே எல்லோரும் கார்த்திகை தீபத்துக்கு அந்த 5 நாள் இப்படி தான் போட்டு வைப்பாங்களே துளசி செடியில் போட்டு அழகாக ஒவ்வொரு விளக்கு ஏற்றிட்டு வருவாங்க. போய் பால் வாங்கிட்டு வந்துடலாம். பில்லே சே தொமகோர புத்த வச்சு ନିଅ କ୍ଷୀର ନେଇକି ଆସିବା ବୁତ ସେ ବୁତକୁ ମୁଗ ଅଛି ନା ସେ ଗୁଡ଼ ଅଛି ନା ବୁତକେ ସେ ଓଡ଼ିଶାର ବୁତରେ லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டீ போட்டு குடிக்கிற வீடியோ நாளைக்கு வரும். ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.